வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படிலாம் படித்து பாஸ் பண்ணேன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, வெளியூரில் போயிட்டு ரூம் எடுத்து தான் படித்தோம். சரிங்களா? ஸோ அப்படி எடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ஒரு வில்லேஜில் இன்டீரியரான ஏரியா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, ரெண்ட் ₹1000. நானும் என்னோடய யூஜி கிளாஸ்மேட் நாங்கள் 2 பேரும் ரூம் எடுத்து படித்தோம். சரிங்களா? ஸோ அப்படி படிக்கிறப்போ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்த இடத்துக்கும் ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி, சைக்கிள் எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னாலே நாங்கள் போய் நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ சம்மர் டைமில் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக சமையல் தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா சமைப்பான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 2 மாதம் நல்லா போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சில ரீசனால் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமே நானுமே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரூமை விட்டுட்டு இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஷிஃப்டான ரூமில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி ஸ்ட்ரீட் லைனில் தான் பிடிக்கணும். சரிங்களா? ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு வரும். ஸோ அது நீங்கள் அந்த டைமுக்கு எழுந்துச்சி கரெக்டாக தண்ணி பிடிச்சி ஒரு பேரலில் ஸோ இங்கே தெரிகிற பேரலில் ரொப்பி வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா ஷேர் ஆட்டோவில் ஏறி ஸோ அடுத்த ஒரு ₹10 கொடுத்து தான் ஹோட்டலுக்கு போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளே சமைச்சு சாப்பிட்றது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு காசு அதிகமாக செலவாகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சமைக்க தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ எப்படி சமைக்கணும், சாம்பார்லாம் எப்படி வைக்கணும் அப்படிலாம் சொல்லி தந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஆனால் முழுசாக எனக்கு அப்போவுமே தெரியல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் குக்கரில் சோறு மட்டும் வடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் கடையில் தயிர் ஸோ அந்த மாதிரி வாங்கி அதை ஃபுல்லாக ஒரு நாள் வச்சுப்பேன். ஸோ என்னோடய ஒரு டே எப்படி போகும் அப்படின்னா, டெய்லியும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் தண்ணி வர அன்றைக்கி தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு ஸோ 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் படிப்பேன். சரிங்களா? ஸோ 8 மணிக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ சமைச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ஆகிடும். ஸோ மறுபடியும் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு டீ பிரேக். சரிங்களா? ஸோ பால் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அந்த பால் காலையில் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மதியம் ஒரு 1 மணி வரைக்கும் ஸ்டடீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லஞ்சு. சரிங்களா? ஸோ லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிலேருந்து ஒரு 3:30 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி தூங்கிடுவேன். சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் தூங்குறப்போ உங்களுக்கு மறுபடியும் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். மறுபடியும் ஈவினிங் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், படிக்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தூங்கவே கூடாது, ஃபுல் டைம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், தூங்கினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு மதிய டைமில் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்க்குள்ளே நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா, ஈவினிங் உங்களுக்கு படிக்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். மறுபடியும் ஈவினிங் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 10 வரைக்கும் தான் படிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் எனக்கு அப்போது அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதேமாதிரி தான் பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு 3 வேளையும் சாப்பிட்டுட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் இப்போது லேடிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுமே படிக்கணும். சரிங்களா? ஸோ அதேமாரி டைம் கிடைக்காம லேட் நைட்டில் ஸ்டடி பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் எக்ஸாமுக்காக நீங்கள் செலவிடுற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு அது வேஸ்ட்டு கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா?
ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது தான் நீங்கள் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து நான் அந்த சென்டரில் சேர்ந்துருந்தா பாஸ் பண்ணியிருப்பேன், 30,000 ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வச்சுருந்தா நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா அம்மாவே நீங்கள் குறை சொல்லாதீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு பேஸ் வந்து சிலபஸ்ஸு, ஸ்கூல் புக்கு, ஸோ டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச செலவுலேயே இப்போ வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது. ஸோ அப்படின்றப்போ ஸோ அதை நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அந்த சோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் யோசிக்கணுமே தவிர, ஸோ நம்மள்ட்ட வந்து அது இல்லை, அது இருந்திருந்தால் நம்மளால் பாஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த கரண்ட் சுச்சுவேஷனை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி திங்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு